கரந்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. மீண்டும் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை. வானப்பீதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானப்பீதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் இந்த உபவாச நாளிலே முதல் நாள் மாலை வேளையில் ஆமென் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் இணைந்து ஆண்டவரே எங்கள் சபையை எங்கள் குடும்பங்களை ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாவதாக, உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் அறியவும் அதை உம்முடைய சித்தத்தை செயல்படுத்தவும் ஒரு விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேட்போம். ஆண்டவரே உம்முடைய அனந்த ஞானத்தை பரிசுத்த ஞானத்தை ஆமென் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இந்த பாவ நிறைந்த வாழ்க்கையில் சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையில் ஆமென் ஹல்லேலூயா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உம்மிலே நாங்கள் மகிழ்வதற்கு உம்மிலே வேரூன்றுவதற்கு கனி கொடுப்பதற்கு ஆமென் உம்முடைய பேரின் மனதினால் தாகம் தீர்க்கப்படுவதற்கு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை தருவீராக. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர். ஆமென் கர்த்தருக்கு பயப்படுதலை எங்களுக்கு தருகின்ற அருளுகின்ற ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமே. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே அநேக நேரங்களில் ஞானம் இல்லாமல் எதையாவது பேசிடுறோம், ஞானம் இல்லாமல் எதையாவது செஞ்சிடுறோம்ப்பா. இந்த மாலை வேளையில் சபையாக நாங்கள் கேட்கிறோம். அந்த தெய்வீக ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தருவீராக. எங்கள் குடும்பங்களை நடத்துவதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் தொடர்ந்து முன்னேறுவதற்கு எங்கள் வேலைகளில் வேலை செய்கிற இடங்களில் எங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் இன்னும் அவைகளை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்வதற்கு
ஆமென். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தனை தருவீராக. யாக்கோபிலே நீ சொல்லியிருக்கிறீரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவர் தேவனிடத்திலே கேட்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாங்கள் உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம். ஞானத்தின் ஆவியினால், உணர்வின் ஆவியினால், கிருபையின் ஆவியினால், விண்ணப்பத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசப்பா, இந்த மாலை வேளையில கர்த்தாவே வெறுமையான பாத்திரங்களாய் நிற்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்வீராகப்பா. ஆமென். உம்முடைய தயவு எங்களை ஆளுகை செய்வதாக. இதுவரைக்கும் நாங்கள் வந்தது உம்முடைய கிருபையினாலே வந்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், உம்முடைய உண்மையினால் இதுவரைக்கும் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய உண்மை எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறவரே, உம்முடைய பாதைகளில் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை நித்தமும் நடத்தி ஆமென் மகா வறட்சியான நாட்களிலும் ஆமென் ஆத்துமாவே ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரணவர் எந்த நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேட்ப, ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக, எங்கள் குடும்பத்தை நடத்துவீராக, எங்கள் சபையை நடத்துவீராக, எங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியத்திலும் உம்முடைய வழிநடத்தல் உண்டாவதாக. சங்கீதம் 32 அற்புதமான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. எல்லாரும் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே நீங்க போதீங்கப்பா, நீங்க ஆலோசனை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்கள் மீது பதிக்கப்பட்டிருப்பதாக, எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் யாரிடம் செல்வோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய ஞானம் மாத்திரமல்ல, உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துவீராக. பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற வழியிலிருந்து நடக்க வேண்டிய வழிக்கு நாங்கள் வந்து சேருவதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு தயவு செய்வீராக. எங்கள் குடும்பங்களை நடத்துறதுக்கு இன்னும் ஞானம் வேணும்ப்பா, உன்னுடைய நடத்துதல் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்? யோசேப்புக்கு ஆமென் காரியங்கள் சம்பவிக்கும் முன்னதாகவே அடுத்த ஒரு 7 வருஷம் அப்படியே செழிப்பு, அதுக்கடுத்து ஒரு 7 வருஷம் பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திற்கு தப்பு வைக்கும்படி முன்னமே பார்வோனுக்கு கொடுத்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லவும், அந்த தேசத்தில் அதிபதியாக அவனை உயர்த்தவும், அவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினீரே. நாங்கள் கேட்கிறோம், எந்த காரியம் வந்ததுக்கு அப்புறம் விழிப்புதிங்கி நிற்காதபடிக்கு, கைவு செய்து நிற்காதபடி, திக்கற்று நிற்காதபடிக்கு சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் வரும் முன்னதாகவே அதை எதிர்கொள்வதற்குரிய ஆமென் பலனை, ஞானத்தை, ஆமென் கிருபை வரங்களை கர்த்தர்களுக்கு தருவீராக. ஆமென் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை, உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை, உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை
கொடுத்த நேசத்தின் ஆழமறை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நானும் நேசி நானும் நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் இன்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் இன்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக வளர்த்தீர். இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதோடு இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சுந்தரத்தம் நல்கியா மகனை பலியாக்கினீ. சுந்தரத்தம் நல்கியா மகனை பலியாக்கினீ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர்.
பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். அன்பு தேவ பிள்ளைகள், இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் பல வேதாகம சம்பவங்களை மனசில் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். மொத்த உலகமும் அப்படியே ஜலத்தினால மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிற போது நோவாவினுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றி சங்கீதம் 91 சொல்லப்போ உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற பிள்ளைகள். ஆமென். இந்த மாலை கூட இந்த மழை நேரத்தில் அவ்வளோ டிராஃபிக்கில் நீங்கள் எல்லோரும் நீந்தி இங்கே வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவது மட்டும் உன் கண்களால் மாத்திரம் இதை பார்ப்பாய். ஆனால் உனக்கு ஒரு சேதம் வராது. ஹல்லேலூயா. அவன் பேதுரு அப்படியே மூழ்குகிற வேளையில் ஆண்டவரே ரட்சியும் என்று சொன்ன உடனடியாக அவனை கரம் பிடிச்சு தூக்கி விட்டாரு. அந்த தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன் குடும்பம் மூழ்கி போக விட மாட்டார். ஆமீன். உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. ஆமீன். கர்த்தர் உன்னை கைதூக்கி விடுவார். ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பேரை முறியடித்து விட்டான். ஆனால் இப்பொழுதோ தண்ணீர் தவனத்தினாலே அவன் சாகர நிலைமைக்கு போகிறான். அந்த நேரத்தில் என்னக்கோர் அங்கே ஒரு பூமி பிளந்து அவனுக்கு தண்ணீரை கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை காப்பாற்றுவதற்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு துறவை அவர் அங்கே நீர் ஊற்றை அங்கே கட்டளையிட்டாரு. ஆமென். ஆகாரின் பிள்ளைக்கே கர்த்தர் ஒரு துறவை காண்பித்து காப்பாற்றுவார் என்று சொன்னார். நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களை காப்பாற்றுவார். யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ ஆமென், லெட் மீ ப்ராஃபஸை ஓவர் யூ. நீங்கள் மூழ்கி போவதில்லை. உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போவதில்லை. உங்கள் பிரச்சனையிலேயே வாழ்க்கை முடிஞ்சிடாது. கர்த்தர் நம்மை கைதூக்கி விடுவார். நமக்காக ஒரு அற்புதங்களை செய்வார். நமக்காக இதுவரை நாம் கண்டிராத பாதையிலே, பயணித்திராத பாதையிலே, அனுபவித்திராத நன்மைகளை நமக்காக கொண்டு வந்து சேர்க்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்றவர்களாய் நான் விடேன்னு சொல்லியிருக்கார்ல. ஹல்லேலூயா. திக்கற்றவர்கள்ன்றது ஆர்ஃபன்னு அந்த ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டு ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் an orphan என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனாதையாக விடமாட்டேன்னு. ஆனால் தமிழில் இந்த திக்கற்றவர்கள்னா ஆமென், அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதவங்க. திக்குமுக்கு தெரியாமல் எங்கே போக, எனக்கு ஒரு ஆதரவும் இல்லை, ஒரு அடைக்கலம் இல்லை, ஒரு புகலிடம் இல்லை. அப்படி உள்ள ஆட்களுக்கு அவரே அடைக்கலம், அவரே மறைவிடம், அவரே எல்லாமா இருப்பார். தீங்கு நாளிலே நம்முடைய கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து நம்மை பாதுகாத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற ஒரு தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கத்தியை ஓங்கிட்டான். ஆனால் ஈசாக்கு குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்ததுனால, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருந்ததினால, ஆபிரகாம் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அந்த கடைசி நிமிஷத்தில் ஆமென் அங்கே ஒரு கடாவை கட்டளையிட்டு ஆட்டுக்கடாவை காண்பித்து ஆமென் ஈசாக்கை காப்பாற்றினாரு. ஆமாம். ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு போகிற சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், ஒன்றும் முடியாது. கர்த்தர் திரும்ப ஒரு ஆரம்பத்தை தருவார். நீங்கள் விசுவாசத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. திரும்ப ஒரு துவக்கத்தை, திரும்ப ஒரு ஆரம்பத்தை. ஆமென். முந்தின சீரை விட நற்சீரை கர்த்தர் உண்டாக்குவார். உன் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறவர், உனக்காக யுத்தங்களை நடத்துகிறவர், உனக்காக பரிந்து பேசுகிறவர். உனக்காக ஜீவனையே கொடுத்தாரே, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? என் தேவன் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் பிரியாமல் ஆமென் கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். இந்த பாடல்ல ரொம்ப பிடிச்சமான வரி,
வளர்த்தீரே பலமாக உம் நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. வளர்த்தீரே பலமாக, ஆமென், உம் நாம மகிமைக்காக. என்னை வளர்த்தீர் இவ்வளவாக, உம் நாம மகிமைக்காக. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, உம் பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடே, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடல் இப்படி வரி எழுதப்பட்டிருக்கிறது. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றன, அதில் ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்தீரே. நம்ம சில மனிதர்கள் முன்னாடி ஐயோ நம்ம வெட்கப்பட்டுருவோமோ. ஈசாக்கை கேராரூர் மெய்ப்பர்கள் துரத்தினார்கள். ஆனால் துரத்தினவர்களை தேடி வந்து சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் உம்மோடு நிச்சயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் உன்னுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக இப்படி கர்த்தர் செய்வார். ஆமென். உன்னை ஆமென் துரத்தினவர்கள், புறந்தள்ளினவர்கள் அவள் கண்கள் காண கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னாரே. ஆமென். சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அதிகமாக கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்ற அவர் போதுமானவர். அவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆமென். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். எந்த நிலைமையை மாற்ற அவராலே கூடும். ஆமென். ஹல்லேலூயா. 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 அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பிதாவே, இந்த மாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. சபையாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் பாலிடங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்கள் வனாந்தரங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்கள் பள்ளத்தாக்கை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொரு பிள்ளை, ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளையும் அன்று சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாசனாட்கள் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொன்னீரே. இந்த முதல் நாளிலேயே அற்புதங்களை செய்வீராக. 21 நாட்கள் முடிகிற வரைக்கும் காத்திருக்காமல் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லி நீ கூப்பிடுகிறதுக்கு முன்னமே மறுத்தொரு அழுவேன், நீ பேசும் பொழுதே கேட்பேன் என்று சொன்னீரே. வருஷங்களாய் காத்திருக்கிற விஷயங்களில் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. பரலோகத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. எந்தெந்த விஷயங்கள் உடைய பிள்ளைகள் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ, எந்தெந்த காரியத்துக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தாவே நீர் இறங்குவீராக. கர்த்தாவே நீர் தயவு செய்வீராக. இந்த உபவாச நாட்கள் எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட மட்டுமல்ல, எங்கள் நிர்பந்தங்கள் மாறுவது மட்டுமல்ல, நாங்கள் இன்னும் உம்மை நெருங்கி சேர வேண்டும், இன்னும் உண்மையிலே வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும். உடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும், எஜமானனுக்கு உகந்த பாத்திரங்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த பாண்டங்களாக எங்களை தொடர்ந்து கர்த்தர் நீர் வணைந்து மகிழ்வீராக. உடைய கரங்களிலே நாங்கள் பயன்பட வேண்டாம்ப்பா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை
என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. அன்று இந்த மாலை வேளை எங்களோடு இப்படி வார்த்தையை கொண்டு இடைவிடுவீராக. விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவரே, சபையினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆமென். அனுகூலம் செய்வீராக. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கை இந்த நாளில் தியானிக்கும்படியாக கர்த்தர் அடியேன் கிருபை செய்தார். அவருடைய வாழ்க்கையை தியானித்த போது மிக ஆச்சரியமான காரியங்கள் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில், கர்த்தரை ஆச்சரியப்பட்ட விஷயங்களும் எசேக்கியாவினிடத்தில் இருந்தது. ஆனால் அவருடைய துவக்கம் அற்புதமாக இருந்தது. ஆனால் முடிவு அவ்வளவு சரியாக இல்லை. எசேக்கியா ராஜாவை குறித்து சரியாக ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் வாசிங்களேன். கர்த்தருடைய பார்வையிலே எசேக்கியா ராஜா செம்மையானவைகளை செய்தான் என்று சொல்ல. என்ன செம்மையானது செய்தான் என்று சொன்னால் 4ஆம் வசனத்தில் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரகத்தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பங்களை எல்லாம் உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். மோசேயினுடைய நாட்கள் எங்கே? எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் எங்கே? மோசேயினுடைய நாட்கள் முடிந்து யோசுவாவுடைய நாட்கள், யோசுவாவுடைய நாட்கள் முடிந்து யோசுவாவை கண்டு அவன் நாட்களில் இருந்த மூப்பர்களுடைய நாட்கள் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 நூற்றாண்டுகள், 7 நூற்றாண்டுகள் நியாயாதிபதிகளின் காலம். 13 நியாயாதிபதிகள் திபோராலை சேர்த்தார். அந்த 13 நியாயாதிபதிகளின் காலம் முடிந்து இஸ்ரவேலினுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதில் முதலாவது சவுல் வருகிறான், பிறகு தாவீது வருகிறார், பிறகு சாலமோன் வருகின்றான். அதுக்கு பிறகு ராஜ்யம் 2ஆக துண்டாடப்படுகிறது. அதற்கு பிறகு பல ராஜாக்களுக்கு பிறகு இந்த ஆகாசனுடைய மகனாகி எசேக்கியா ராஜாவாக வருகின்றார். இவ்வளவு ஆண்டுகளும், பல நூற்றாண்டுகள் இடையில நிறைய தேவ மனிதர்கள் எல்லாம் இருந்தால் கூட ஒருவருக்குமே அந்த ஒரு ஞானம் இல்லை. இந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள், தூபங்காட்டி கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு விக்கிரக ஆராதனை. ஆனால் எசேக்கியாவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அதை உடைத்து போட்டார். அதை நிகுஸ்தான் என்று சொன்னார். பிறகு 5ஆம் வசனத்தில் வேறு எவருக்குமே பைபிளில் கொடுக்கப்படாத ஒரு கமெண்டேஷன் எசேக்கியா ராஜாவுக்கு என்ன சொல்லியிருக்குது? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. யூதாவின் ராஜா தான் தாவீது. அப்போ தாவீதை காட்டில் அவனுக்கு முன்னும் பின்னும் எசேக்கியாவை போல கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்த ஒரு ராஜா இல்லவே இல்லையா வரலாற்றில். அப்படி ஒரு ராஜா. 6ஆம் வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்தவருடைய கற்பனைகளெல்லாம் கை கொண்டு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பனைகளெல்லாம் கை கொண்டு நடந்தான். ஆகவே அடுத்த வசனத்தில் அற்புதமாக சொல்ல, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருந்தால் நம்ம போகிற இடமெல்லாம் அனுகூலமாக இருக்கும், செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவன் இந்த உபவாச நாளில் விட கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட ஒரு சின்ன விண்ணப்பம், ஆண்டவரே எங்களோடு யார் வருகிறார்களோ இல்லையோ தேவன் எங்களோடு வருவீராக, தேவன் எங்களோடு தங்கியிருப்பீராக. உமக்கு பேரே யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்று சொன்னால் கூடவே இருக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவரே எங்கள் கூடவே இருப்பீராக. யோசுவாவுக்கு சொன்னீங்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றெல்லாம் சொன்னீரே. இந்த மாலையிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நிற்கிற, ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதிருப்பீராக, ஒருபோது எங்களை கைவிடாதிருப்பீராக, எங்கள் உடன் வருவீராக, எங்களுடன் தங்கி இருப்பீராக. எம்மாவு சீசர்கள் அவரை வருந்தி அழைத்து தங்க வைத்தார்களே, ஆண்டவரே நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம், எங்களோடு என்ன ஆளும் தங்கி இருப்பீராக, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக,
உம்முடைய பிரசன்னம் எங்கள் முகவரியாய் இருப்பதாக. நீர் எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஆமென், ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று. அதனால அசீரியா ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்துக்கு 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. அசிரியர்கள் யுத்தத்திற்காக வருகிறார்கள், வந்து சமாரியாவை பிடித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எசேக்கியா செய்த ஒரு பிழை என்னவென்று சொன்னால், ராஜா தேவனை சார்ந்து கொள்ளாமல் எதிரியிடத்தில் தஞ்சமாக போகிறான். 14ஆம் வசனத்தில் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீஸில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தான். ஒரு எதிரி வந்த உடனே, ஒரு சத்துரு வந்த உடனே, எப்படி இந்த யாக்கோபு ஏசா வரான்னு தெரிஞ்ச உடனே வெகுமானங்களை எல்லாம் பிரித்து எடுத்து வச்ச மாதிரி, இந்த அசீரிய ராஜாவை எதிர்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கப்பம் கட்டுவதற்கு யுத்தம் இல்லாமல் அவனிடத்தில் போய் சரண்டரார். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அதை வாங்கிட்டு அமைதியாக போகல, அவன் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கேட்குறான். கீழே படிச்சிங்கன்னா தெரியும். ஆகிலும் 17ஆம் வசனம், ஆகிலும் அசீரிய ராஜா லாகீஸிலிருந்து தர்தானையும் ரப்சாரீஸையும் ரப்சாக்கேயும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா கேட்குறானுங்க, நீ இந்த யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை எல்லாம் பலிக்குமா? நீ கர்த்தரை நம்பி இருக்கிறது என்ன? எசேக்கியாவோட பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. அவங்க வந்து இஷ்டம் போல் பேசி ஜனங்களுக்குள்ளே கலகத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள். இந்த எசேக்கியா ராஜாவின் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை சிதைக்க பார்க்கிறார்கள். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் திரும்ப எசேக்கியா என்ன செய்கிறான் தெரியுங்களா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. எசேக்கியா பண்ண தப்பு, அந்த பொன்னையும் பொருளையும் கொடுத்து எதிரியை சமரசம் பண்ணலாம்னு நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் வரும்போதோ அல்லது நிர்பந்தங்கள் வருகிற போது நம்ம சொந்த பலத்தில் எதையாவது செஞ்சு சாதிக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. இட் வில் பி ராங். அது வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் அது நமக்கு பிரயோஜனப்படாது. எப்பயுமே ராஜ பாதையில் போகணும். ஹல்லேலூயா. ஆமென். குறுக்கு வழிகள் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஷார்ட்கட்ஸ் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பாதையில் போவோம். எசேக்கியா ராஜா மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டு கிடந்த வேளையில் 20ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் மரணத்திற்கு ஏதுவான வியாதி 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறாரு, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது 2ஆம் வசனத்தில் எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு முதியவர், சாமியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒருத்தர் ஆற்றங்கரையில் தியானம் இருந்துக்கிட்டு இருந்தார். அப்போது அங்கே வந்த ஒரு பையன், எனக்கு கடவுளை பார்க்கணும், காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே இந்த முனிவர் சொன்னாரா, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, போயிரு அப்படின்ட்டு இருக்கார். இவன் உடனே என்ன பண்ணால், அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன கூழாங்கல்ல தூக்கி அவர் மேலே தூக்கி போட்டுட்டு, நீர் உண்மையாலுமே சாமியார் இருந்தால் கடவுளை எனக்கு காட்டுங்க, கடவுள் இருக்கிறாருன்னா கடவுளை எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு இருக்கார். எனக்கு கடவுளை பார்க்கணுன்னு ஆசை அப்படின்ட்டு அவர் தொந்தரவு பண்ணிட்டு வந்திருக்கார். பின்னாடி போய் சொரிய ஏதாவது ஒரு கம்பை வச்சு குத்த, அவரு தியானம் களைஞ்சி கடுப்பாகி, இங்கே வா உனக்கு நான் கடவுளை காட்டுறேன் கூப்பிட்டு அவனை தண்ணிக்குள்ளே இறக்கி கூப்பிட்டு போனார். சட்டையை காலரை பிடிச்சி கூப்பிட்டு போனார். அவன் வந்து எங்கே தண்ணிக்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க, கணுக்கால் அளவு தண்ணியில் போகும்போது பயம் இருந்துச்சு, இருந்தாலும் சரி கடவுளை காட்டுவார் போல. ஐயா உண்மையாலுமே எனக்கு கடவுளை பார்க்கணுன்னு ஆசை, அதனால தான் உங்களை தொந்தரவு பண்ணேன். இந்த ஊரில் வேறு யாருமே கடவுளை எனக்கு காட்ட மாட்டேன், கேட்ட எல்லோரும் என்னை பைத்தியக்காரன்றாங்க, எனக்கு உண்மையாலுமே கடவுளை பார்க்கணும். இப்போ என்ன பண்ணார், சட்டையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் ஆழத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. முழங்கால் அளவு தண்ணி வந்துட்டு, இடுப்பளவு தண்ணி வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது அவன், ஐயா என்னை விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க, நான் ஓடிடுறேன், கடவுளையே பார்க்கலனாலும் பரவாயில்ல,
என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன்னா. இவர் விடலை, உனக்கு கடவுளை காட்டாம நான் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு மறுபடியும் கழுத்தளவு தண்ணியில் கொண்டு போயிட்டார். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, தப்பிக்க முடியல. அவன் முடிஞ்ச எல்லா பிரயத்தனங்களையும் பண்ணுறான். சாமியார் உள்ளே முக்கிட்டார். அவனை முக்குனாரோ அவனை எடுக்கலை, உள்ளே அமைச்சு பிடிச்சிட்டார். நீ கடவுளை தானே பார்க்கணும், இன்றைக்கே கடவுள்கிட்ட போயிரு அப்படின்னு ஃபுல்லாக அவனை அப்படியே தண்ணியில் மூழ்கி வச்சுருந்துருக்கிறார். அவன் அப்போ வாயை திறந்து தண்ணிக்குள்ளே கடவுளே காப்பாற்றுங்க நானா. உடனே அவனை மேலே தூக்கி எடுத்துட்டார், தூக்கி வெளில கூப்பிட்டு வந்துட்டார். வெளில கூப்பிட்டு வந்து, கடவுளை நீ சாதாரணமாக தேடினா பார்க்க முடியாது. உனக்கு பிரச்சனைகள் பிரவாகித்து வரும்போது தான் உனக்கு உண்மையாக கடவுளை நோக்கி, நீ ஏன் கடவுளுக்கு அசிஸ்டண்ட்டை தேடுற, சாமியார்ட்டியாக போகிற, நீ நேராக கடவுள்கிட்டே கூப்பிடலாமே. அது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் என்ன சொல்ல வந்தேன்னா, வாழ்க்கையில் எப்போ நம்ம கடவுளை நெருங்கி வரோம், நம்மால் மூச்சு விட முடியாத பிரச்சனைகள் பெருகி இருக்கும்போது தான் உண்மையாக ஆத்மார்த்தமாக அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் சொல்கிறார்ல. அப்போது எப்போ நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாமல் ப்ரேயரில் நம்ம அப்படியே ஸ்ட்ராங்காக உட்கார்றோன்னா தப்பிக்கவே முடியாது. ஒரு திக்கற்று போன ஒரு சூழ்நிலையில், திடனற்று போய் நிற்கிற போது, இயலாமையில், எந்த வழியிலும் நமக்கு ஒரு தீர்வு உண்டாகாது என்று அறிந்த பிறகு, பிரச்சனைகள் நம்முடைய கைமீறி போன பிறகு, அப்புறம் கடவுள் சமூகத்துக்கு வரும்போது தான் கண்ணீர் வருது. அப்போ தான் முழங்கால் படிடுறோம். அப்போ தான் உண்மையாக கடவுளை கூப்பிடுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த எசேக்கியா ராஜாவுக்கு, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன உடனே அவன் சுவர்புறமாக திரும்பி என்ன எழுதியிருக்காங்க, தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு ஆண்டவரை நோக்கி என்ன செய்யறான், மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்குற திப்பு சுல்தானுடைய அரண்மனை மாதிரி மைசூரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை. இது ஒரு எசேக்கியா ராஜாவினுடைய அரண்மனை அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை அல்ல. எருசலேமை இப்போயே நீங்கள் மேப்பில் அல்லது இந்த டிவிலலாம் அந்த யுத்தங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப பெரிய பிரம்மாண்டம், அமெரிக்க வல்லரசு நாடை போலவோ ஆஸ்திரேலியா போலோ அப்படி இல்லை. அது ஒரு சின்ன ஒரு அரண்மனை தான். அது இந்த அளவுக்கே இருந்திருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான். இந்த அளவில், இந்த ஆலய அளவில் இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, இந்த வசனத்தை பார்த்தீங்களா, 4ஆம் வசனத்தில், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை, இப்போ ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணியிருப்பாரோ சொல்லுங்க. இட் ஷுட் பி a very shortest prayer. ரொம்ப ரொம்ப சின்ன ஜெபமாக இருக்கு. ஏன்னா பாதி முற்றத்தை தாண்டதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், அவனை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவான், 15 வருஷங்கள் அவனுடைய ஆயுசு நாட்களோடு கூட்டி கொடுப்பேன்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இட் வாஸ் a very shortest prayer. ஆனால் எதனால அவன் கேட்ட உடனே பதில் வந்துச்சுன்னா, அவனுக்கு வேற வழியே இல்லை. சுவர்புறமாக மனுஷங்களை பார்க்கவோ, யாரையும் அங்கே நிற்கிற ஏசாயா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி அவரும் சேர்ந்து ஒரு கார்ப்பரேட் பிரேயரை போட்டிருக்கலாம், ஒரு மனமாக 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை இறங்குன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு சுவர்புறமாக தன்னை திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கின்றான். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் எந்த மனிதர்களாலுமே நமக்கு உதவி செய்ய முடியாது, ஊழியக்காரர்களாலும் செய்ய முடியாது. நம்ம நேரடியாக கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எசேக்கியா அப்படி ஒரு அந்த மூச்சு முட்டை அந்த பையனை உள்ள முக்கினோடனே கடவுளே காப்பாற்றினான்ல, அந்த மாதிரி எசேக்கியாவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நீ பிழைக்க மாட்டீர். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் சொன்னால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. தேசங்களுக்கு கர்த்தரவனை பயன்படுத்துகிறது உலகத்தில் உள்ள அந்த தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அவன் உண்மையாகவே மெய்யாகவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் வாயிலிருந்து பொய் வராது, அவன் சொல்கிறதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள். அப்போ இந்த தீர்க்கதரிசியை சொல்லிட்டான்னா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம் தெரிஞ்சு போச்சு. உடனே முழு இருதயத்தோடையும் கர்த்தரை நோக்கி அவன் அழுதாங்க. அழுத உடனே அந்த எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறேன், நாட் ஈவன் 2-3 minutes ஆஃப் ப்ரேயர், ஆண்டவர் உடனே பாதி முற்றத்தை தாண்டறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றார், கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த உபவாச நாளில் எசேக்கியாட்ட படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவனை போல் அவனுக்கு முன்னும் பின்னும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த கடைசி 15 ஆண்டுகள் அவன் வாழ்ந்த காரியங்களை குறித்து நம்ம பிறகு பார்ப்போம். அது கொஞ்சம் இந்த லேட்டர் பார்ட் வாஸ் வெரி ஒஸ்ட். பட் அட் த சேம் டைம் இங்கே எசேக்கியாவோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அவன் கர்த்தரை நோக்கி அபயம் எடுக்கிறான். உடனே கர்த்தர் இறங்கினார்.
வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எந்த நிமிஷத்துலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக இரக்கம் செய்வார். இந்த உபவாச நாட்களில் கூட கர்த்தர் வந்து ரொம்ப டெஃபினட்டாக எனக்கு ஒரு நல்ல நடத்துதலை கொடுத்து ஏவுதலை கொடுத்து சபைக்கு சொல்லு, நான் நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. விண்ணப்பங்களை கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சூழ்நிலைகளை மாற்றுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம மனுஷங்களை தேட வேண்டாம், கர்த்தரை தேடுவோம், முழு இருதயத்தோடும் தேடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன விஷயம்னா 2 நாளாக 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாக 32ஆம் அதிகாரம். அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறார் ஆண்டவர் எசேக்கியா மேலே. 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இந்த சுகத்தை என்னன்னு சொல்லிருக்கீங்க? அற்புதம். ஏன்னா சாக கிடந்தவனே இமீடியட்டாக கர்த்தர் ஒரு 15 வருஷங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அற்புதம். ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம். தேசத்திற்கு ஒரு கோபம் வர்றதுக்கு, ஆண்டவருடைய கோபம் வர்றதுக்கு யார் காரணம்னா எசேக்கியா காரணமாகிறார். காண்பிக்கப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக அவன் நடக்கவில்லை. அதாவது மிரக்கிள்ஸ் ஆண்டவர் வந்து ஏற்கனவே கேரண்டி பண்ணிட்டாருன்ட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு இறங்குவார், கண்டிப்பாக அற்புதம் செய்வார். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி, ஒரு பிள்ளையை கொடுத்தாலும் சரி, ஒரு திருமணத்தை நமக்கு நடத்தி வச்சாலும் சரி, அல்லது நம்ம எதிர்பார்த்திருக்கிற சில நன்மைகள் நம்முடைய கரங்களில் வந்து கிடைக்க பெற்றாலும் பெருமைக்கு மாத்திரம் ஒரு நாளுமே இடம் கொடுத்துடக்கூடாதுங்க. தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கு ஏற்று நிற்கிறார். அதாவது விழுகைக்கு முன்னானது என்னது? மனமேட்டிமை. அதனால மனமேட்டிமைக்கு மட்டும் இடம் கொடுத்துடக்கூடாது. என்ன மனமேட்டிமை? அவன் என்ன செஞ்சான்? ஏசாயால இந்த பற்றி எழுதியிருக்குது, ராஜாக்கள்லையும் இருக்குது. ஏசாயா 38ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். என்ன செஞ்சான் மனமேட்டிமையா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த 38ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவான வியாதி இருந்தான்லாம் சொல்லியிருக்குது. ஆண்டவர் அவனை சுகமாக்கினதுக்கப்புறம் 3ஆம் வசனம் சொல்லுது, எசேக்கியா மிகவும் அழுதான். அதுக்கு பிறகு 39ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோமா? 39ஆம் அதிகாரம் முதல் வசனம். அக்காலத்தில் பலாதானின் குமாரனாகிய மெரதாக்பலா என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். நிருபங்களையும் வெகுமானங்களையும் நேரங்கிறத சொல்லிட்டு போகிறேன். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமளத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அதாவது ஒருத்தன் வியாதியிலேருந்து சுகமாக்குனா, வியாதிப்பட்டு கிடந்தவன் நல்லா சுகமாகி வந்துட்டான்னு கேள்விப்பட்டு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பின ஆட்கள் நேரில் பார்க்க வந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? நான் மரணத்துக்கு எதுவான வியாதியில் இருந்தேன், கர்த்தர் என்ன சுகமாக்குனார். எங்கள் யெகோவா தெய்வம் அவ்வளோ வல்லமை உள்ளவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அதை சொல்லியிருக்கணும். ஆனால் தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் திறந்து காட்டுறார். என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? நிறைய பேர் இதில் தான் தப்பு பண்ணிடுறோம். சில பழைய ஆட்களை பாருங்கள், கையில் காசு இருக்குன்னு காட்டவே மாட்டாங்க. கையில் காசு இருக்குது, அவங்கள்ட்ட வந்து ஆளை பார்க்குறதுக்கு பஞ்சத்தில் அடிபட்ட ஆள் மாதிரி பஞ்ச பரதேசி மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய நகை நட்டுவெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆட்கள் வெளியில் எதையுமே காட்டிக்க மாட்டான். இந்த குறைகுடம் கூத்தாடு மாதிரி சும்மா ஒருத்தர் 2 குண்டு மணி 1.25 பவுன் வாங்கினா அவன் போட்டு எல்லாத்தையும் மினிக்கி காட்டிக்கிட்டு போவான். என்ன இந்த நிறைகுடம் தழும்பாது. அந்த மாதிரி சில பேர் உடனே என்ன செய்வான், அந்த திடீர் பணக்காரன் அது எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துவான். அந்த மாதிரி எசேக்கியா விளம்பரப்படுத்தின உடனே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து 3ஆம் வசனம், அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்தும் இடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து இடத்தில் வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ரொம்ப பெருமையாக சொல்கிறான். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். இந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, he was very innocent. ஹெசக்காயா வந்து he had no discernment. யாருக்கு எதை காட்டணும், யாரை உள்ளே விடணும், யாரை விடக்கூடாது, யாரை எவ்வளோ தூரத்தில் வைக்கணும், இதெல்லாம் தெரியலை. யார்கிட்ட என்ன ஷேர் பண்ணணும் எதுவும் தெரியலை.
அவன் வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறான், நான் காண்பியாத ஒரு பொருளும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். நல்ல கவனி, முக்கியமான பாடம் நீ உபாசனால கர்த்தர் நமக்கு சொல்லித்தர முக்கியமான ஆலோசனை. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும், உன் வீட்டில் இருக்கிறது மட்டுமல்ல, உன் பிதாக்கள் இதுவரைக்கும் சேர்த்து வச்சதும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகி உன் குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது ஏசாயா நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே என்றார். மிக மிக மோசமான ஒரு மனப்பான்மை. நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு அப்புறம் என்ன நடந்தால் என்ன, என் சந்ததிக்கு என்ன வந்தால் என்ன, நான் இருக்கிற நாட்களில் சமாதானமாக இருப்பேன், அது போதும் என்ற நிலை சொல்கிறேன். அதாவது நீ வீட்டில் பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காட்டினில்ல, நீ டிஸ்பிளே பண்ணல உன்னுடைய மகிமை, உன்னுடைய பிரஸ்தாபத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு உன்னுடைய சொந்த பிரஸ்தாபங்கள் எல்லாம் நீ வந்து விளம்பரப்படுத்தினாய் அல்லவா, ஒன்று கூட உன் வீட்டில் இருக்காது, உன் முற்பிதாக்கள் சேகரித்தது கூட உன்ட்டு இருக்காது. டோட்டலாக எல்லாத்தையும் அவன் வாரி பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவான். உன் பிள்ளைங்க பாபிலோனிய அரண்மனையில் வேலைக்காரர்களாக இருப்பார்கள். நடந்ததா இல்லைன்னா நடந்தது. அப்படித்தானே நம்ம தானியெல்லாம் ராஜபுத்திரர்கள் ஆயிட்டு இவளெல்லாம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் போய் சேவகம் பண்ணினார்கள் அல்லவா. ஏன் ராஜகுமாரர்கள் எல்லாம் போய் பாபிலோனில் போய் வேலை பார்த்தாங்க? ஏன்னா இந்த எசேக்கியா பண்ண பிழை. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்கு விருந்தாடிகள் அல்லது பழக நண்பர்கள் யார் வந்தாலும் சரி, யாரை எங்கே வைக்கணும்னு தெரியணும், யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உயர்வுகள் மேன்மைகளை குறித்து யாராவது உங்கள்கிட்ட பேச வந்தாங்கன்னா கர்த்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ சாதிச்சிருக்கிறீங்களே என்னன்னு கேட்டால் சொல்லணும், எங்கள் கர்த்தருங்க. நான் சாகாமல் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு தயவு செய்தார். கர்த்தரை உயர்த்தி பிடிக்காம எசேக்கியா தன்னுடைய பொக்கிஷ சாலை எல்லாம் தர அவனுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்று தம்பட்டம் பேசினார். அவனுடைய மனம் மேட்டிமைக்கு கர்த்தர் அவனை அடித்தார். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்தில் அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். இப்போ பாபிலோன்லேருந்து வந்தது எதுக்காக வந்தாங்க? அது தெளிவாக எழுதியிருக்க அந்த ஏசாயால தெளிவாக இருக்குது. எதுக்காக வந்தாங்க சொல்லுங்கள் சுந்தரனே? சுகம். இவன் வியாதியாக இருந்தவன் சுகமாயிட்டான், அற்புதமாக சுகமாயிட்டான். அவனுக்கு நிருபங்களை அனுப்புகிறாங்க, வெகுமானங்களை அனுப்புகிறாங்க. அவனை வியாதியில் இருந்த ஆள் இப்போ பிழைச்சிட்டானே, அவனை பார்த்து நட்பு ரீதியில் அவனை பார்த்து விசாரிக்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்லியிருக்கணும்ல, நான் சாக பிழை கிடந்தேன், ஏறின கட்டிலேருந்து இறங்க மாட்டேன்னு எனக்கு யோசித்தேன். ஆனால் கடவுள் தம்முடைய தீர்க்கதரிசி கொண்டு என்னோட பேசினார், 3 நாளில் சுகமாயிட்டேன் சொல்லியிருக்கணும்ல. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும்போது கர்த்தரை உயர்த்துங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க, நான் முன்னாடி அந்த டிபிஎம் பாஸ்டரை பற்றி சொன்னேன். வீட்டில் உள்ள ஷோகேஸில் உள்ள எல்லா மெடல்ஸு கப்பு எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு சொல்லிட்டாரா, உன் வீட்டில் வந்து ஒருத்தன் உட்காரும்போது உன் பிள்ளையோட பெருமையை பேசக்கூடாது, கர்த்தருடைய பெருமையை பேசணும். வீட்டில் வசனத்தை எழுதி போடுங்க, பிள்ளைகளுடைய மெடல்லாம் அப்படியே டிஸ்பிளே பண்ணி பிள்ளைகளுக்குள்ளே பெருமையை விதைச்சிடாதீங்க. பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ணலாம், தப்பில்லை, என்கரேஜ் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ளே அந்த லிவிங் ரூமில் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா கர்த்தரை குறித்து அவங்க யோசிக்கிற அளவில் தான் நம்முடைய எல்லாமே இருக்கணும். நம்முடைய அலுவலகத்தில், வேலை ஸ்தலத்தில், எங்கே வந்தாலும் சரி. நான் ஒருத்தருக்கு போய் ஒரு கடை ஓப்பன் பண்ணாங்க, ஒரு ஷோரூம். நான் ஒரு பெரிய வசனம் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவரும் இல்லை, கிறிஸ்தவர் இல்லாதவரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு நபர். அவருக்கு ஒரு வசனத்தை வாங்கி கொண்டு அதை கிஃப்ட் பண்ணிட்டு வந்தேன். அவங்க வீட்டில் வந்து கணவர் வந்து ஹிந்து, மனைவி வந்து கத்தோலிக்கத்தை சேர்ந்தவங்க, கொஞ்சம் அப்பப்போ சர்ச்சுக்கெலாம் போய் வந்துக்கிறாங்க. என்னாச்சு தெரியுங்களா, அவர் அந்த வசனத்தை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே இருந்த படங்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த பெரிய போர்டை அங்கே மாட்டி வச்சுருக்குறாரு. நான் வந்து வருஷங்களுக்கு பிறகு போகிறேன், அங்கே இருக்குது. நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு தெரில, பாஸ்டர் நீங்கள் வாங்கி கொடுத்து தான் இங்கே மாட்டி வச்சுருக்கிறேன். அந்த ஸ்தாபனம் சின்னதாக ஆரம்பிக்கப்பட்டது, இன்றைக்கி குரோர்ஸில் அங்கே பிஸ்னஸ் நடக்குது. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன உயர்வுகள் வந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உன் நம்பிக்கையை வைக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா அவன் ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக மாறிட்டு அவன் வந்து ஏசாயா உன் வீட்டில் உள்ள எல்லா பொக்கிஷத்தையும் பாபிலோனுக்கு தூக்கிட்டு போயிடுவான்னு சொன்னோடனே கர்த்தர்கிட்ட போய் கெஞ்சாம, வியாதி வந்தப்போ கெஞ்சினால, இப்போ திரும்ப ஐயோ என் சந்ததி அரண்மனையில் பாபிலோனிய அரண்மனையில் வேலைக்காரனாக போயிடுவானே அப்படின்னு கர்த்தர்கிட்ட போய் கெஞ்சாம, பரவாயில்ல சமாதானம். என்ன சொல்கிறான், என் நாட்கள் அது நடக்காமல் இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் அறியும்படி அவனை சோதிப்பதற்காக கர்த்தர் அவனை கைவிட்டார் என்பது. இப்படி எல்லாரும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருப்போமா? நாளைக்கு நான் தொடர்ந்து இது கொஞ்சம் சில விஷயங்களை பேசுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் யார் கூட என்ன பேசணும், எவ்வளோ யாருக்கு என்ன அனுமதிக்கணும், இது எல்லாத்துலேயும் ஒரு டிவைன் விஸ்டம் கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. ஹல்லேலூயா. எங்கள் வீடுகளில், எங்கள் வேலை ஸ்தலங்களில், எங்கள் தொழில் நடக்கிற இடங்களில், ஆமீன், எங்களை பார்த்து பேசுகிற இந்த சம்பாஷணைகளில் நாங்கள் கர்த்தரை உயர்த்தணும். சுயத்தை நாங்கள் பேசிடக்கூடாது. ஆமீன். சாகாமல் நாங்கள் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபையானால் அவருடைய கிருபையை நாங்கள் அறிவிக்க வேண்டும். எசேக்கியாவுடைய ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருந்தது. தாவீதை போல கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்தார். எசேக்கியாவுடைய ஆரம்பம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா மேடைகளையும் அகற்றி, தோப்புகளை வெட்டி, சிலைகளை எல்லாம் தகர்த்து, ஆமீன், அந்த வெண்கல சர்ப்பத்தை எல்லாம் உடைச்சு நிகிஸ்தான் என்று சொல்லி பெயரிட்டு, ஆமீன், அவனை போல அவனுக்கு முன்னும் பின்னும் கர்த்தரை நம்பினவன் ஒருத்தனுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தவன் ஓட்டத்தை அற்புதமாய் ஆரம்பித்தான். 25வது வயதில் ராஜாவாகி 29 ஆண்டுகள் யூதாவை அரசாண்டான். ஆனால் அவருடைய அந்திய காலம், அவன் தேவராஜ்யத்தில் எசேக்கியா இருப்பாரான்னு நமக்கு தெரியல. கர்த்தர் அவனை கைவிட்டார்ன்றிருக்கு. அவன் சந்ததிக்கு சாபத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு ராத்திரி ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே எங்கள் சந்ததிக்கு நாங்கள் சாபத்தை சம்பாதிக்கக்கூடாது. எங்களுடைய சம்பாஷணைகளில் இயேசு உயர்த்தப்படணும். உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே, உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா, யாவே ஹாலே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை துவங்கினதை காட்டிலும் நேர்த்தியாக முடிக்கணும்ப்பா. கடந்து போன வருஷங்களில் கர்த்தரை பின்பற்றினதை விட எதிர்வருகிற நாட்கள் அதிகமாய் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவன் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெனில், அவன் கர்த்தர் அவனுக்கு போன இடமெல்லாம் அனுகூலமாயிட்டு இருக்கு. அவன் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டா நீங்கள் கைவிடவே படுவதில்லை. நீங்கள் போகிற இடமெல்லாம் அனுகூலம் கிடைக்கும். பார்க்கிற மனிதனுடைய கண்கள்லாம் தயவு கிடைக்கும். தேவ கிருபையும் மனுஷ தயவு உண்டாகும். அவனிடத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன், இயேசுவை நான் என்றும் சார்ந்திடுவேன். இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த நான் நம்பும் கன்மாலை என்றுமே அவரை நான் சார்ந்திடுவேன், அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன்.
எசேக்கியா காண்பிக்கப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொன்னேன், கண்டிப்பாக செய்வார். செய்யும்போது உபகாரத்துக்கு தக்கதாக நடந்து கொள்ள கர்த்தர் தாழ்மையை தருவாராக. ஏதாவது கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்தாருன்னா நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. எல்லா புகழும் எல்லா துதிக்கான மகிமை கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். அவன் இந்த உபவாச நாட்கள் நான் சொல்கிற மறுபடியும் அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்த்துக்கு நன்மையெல்லாம் கைகூடி வர பண்ணுவார். உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுப்பார். அற்புதங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பெருமை பேசிடக்கூடாது. பெருமை பேசணும்னு ஆசைப்பட்டா கர்த்தரை குறித்தே பேசுவோம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பரலோக பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த இரவுவேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் காலையிலே கர்த்தர் உனக்கு முன்பாக போவார் என்று கர்த்தர் வார்த்தையை கொடுத்தீங்க, நன்றி. இந்த மாலையில் ஒரு ஆலோசனை எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துருக்குறீங்க. எல்லா இடங்களிலும் கர்த்தரை நாங்கள் உயர்த்த உதவி செய்யுங்க. எங்களை எந்த நிலைக்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டு போனாலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் தான் இருப்போம் ஆண்டவரே. எங்கள் கண்களிலோ எங்கள் பேச்சிலோ எங்கள் நடைமுறை பாவனைகளிலோ ஒருபோதும் பெருமை வெளிப்படாதபடிக்கு அவன் தாழ்மையாக இருக்க, மனத்தாழ்மை அணிந்து கொள்ள, உம்மை மாத்திரம் உயர்த்தி பிடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் சந்ததிக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாறணும். சாபத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. கர்த்தர்கள் கிருபை தாங்க. செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடாது. டிசர்ன்மெண்ட் தாங்க. யாரை உள்ள விடணும் விடக்கூடாது. யார்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாது. அந்த டிசர்ன்மெண்ட் பகுத்தறிகிற ஆவியை கர்த்தர்கள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.